இயற்கை சீற்றங்களை தவிர்க்கும் ரகசியம். இந்த தலைப்பை இந்த ஒரு சூழலில் பேசுவது மனதிற்கு சிறிது வருத்தம் இருந்தாலும் அதற்கான காரியங்களை ஆராய்வதில் வேதாத்ரியம் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறது என்பதை மறுக்க முடியாது. இயற்கை சீற்றத்தை தவிர்க்கும் ரகசியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம முதல்ல 2 விஷயமா அதை பிரிக்கலாம். இயற்கை சீற்றத்தை ஐயா எப்பயும் அகம் புறம்னு பிரிக்கிற மாதிரி உடலுக்கு உள்ளே உடலுக்கு வெளியே. உடலுக்கு வெளியே அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் நடக்கிற இயற்கை சீற்றமாகவும், உடலுக்கு உள்ளே நடக்கிற சீற்றத்தையும் முதல்ல நம்ம பார்க்கலாம். இதுல இது ஏன் உடலுக்கு உள்ள நடக்கிற இயற்கை சீற்றத்தையும் நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம மகரிஷியோட வாழ்க்கை தத்துவங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். தேவைகள் 3 அப்படிங்கிற சாப்டர் தான் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல தேவைகள் 3 அப்படிங்கிறத மகரிஷி ரொம்ப தெளிவா பசி, தாகம், தட்பவெட்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம அடிப்படை தேவை அப்படின்னு நம்ம ஜென்ரலா கேட்டோம்னா உணவு, உடை, உறையுள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். உணவு, உடை, உறையுள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நமக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பர்ஸோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். உணவுன்னா அதற்கு ஏத்த மாதிரி பர்ஸ் நல்லா வெயிட்டா இருந்தா அதற்கு ஏத்த மாதிரியான உணவுகளை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா மகரிஷி இந்த தவற அந்த இடத்துல நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடிப்படையிலே சொல்லும் பொழுதே ரொம்ப கரெக்டா சொல்லுதல். இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜப்பான்ல ஒரு பொக்கையாக்கோ சிஸ்டம்னு சொல்லுவாங்களாம். தவறு நேர்ந்திரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேட்டர்ன் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி மகரிஷி உணவுன்னு சொல்லாம அத பசி, தாகம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உடை அப்படின்னு சொல்லாம தட்பவெட்பத்திலிருந்து பாதுகாப்பு அப்படின்னும் அந்த நமக்குரிய உடையும் உறையுளையும் அவங்க ரொம்ப அழகா அப்படி சொன்னாங்க. இதுல இந்த உறையுள் அப்படின்னு வரும் பொழுது வீடு நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும், அதற்காக ஒரு உறையுள் வேணும் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அது சொந்த வீடா இருக்கணுமா, வாடகை வீடா இருக்கணுமா, எப்படி இருந்தா நமக்கு சந்தோஷம், எப்படி இருந்தா அது மனசுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். எந்த வீடா இருந்தாலும் நமக்கு அது பாதுகாப்பை கொடுக்க போகுது. மற்ற உயிர்கள்ட்ட இருந்து, தட்பவெட்பத்திலிருந்து, மழை, குளிர், வெயில் அதுல இருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு தான் வீடு. அவ்வளவுதான். அது எந்த வீடா இருந்தா என்ன, வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, அது நமக்கு தேவையான அடிப்படையை கொடுத்துருது. அப்படிங்கிறப்போ நமக்கு சொந்த வீடு இல்லையே அப்படிங்கிற கவலை இந்த இடத்துல தேவையற்ற கவலை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்து 3ஆவதா அந்த தேவைகள் 3 அப்படிங்கிறதுல உடல் கழிவுகளின் உந்துவேகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடல் கழிவுகளின் உந்துவேகம் அப்படிங்கும் போதுட்டு நமக்கு டக்குன்னு தோணற 2 விஷயம், மலம் கழித்தல் அண்ட் சிறுநீர் கழித்தல். அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். இது 2ம் தான் எல்லாருமே யோசிப்போம். இதை தாண்டி மகரிஷி முக்கியமான ஒரு விஷயம் விந்து நாதத்தின் அதை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் அவங்க அதுல சொல்றாங்க. அதுவும் உடல் கழிவு. அதற்கோட அந்த விந்து இல்ல நாதம், கருமுட்டை, அதோட வேலிடிட்டி பீரியட் இவ்வளவு காலத்துக்குள்ள அது ஒரு உயிரை உருவாக்கவில்லை எனில் அது கழிவாக விடும், நீர்த்து போய்விடும். இப்போ பெண்களுக்கு அது மாதவிடாய் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மாதம் அது வெளியேறிவிடும். ஆண்களுக்கும் அது நீர்த்து வெளியேறிவிடும். அப்படிங்கிறப்போ இதை முறைப்படுத்துவதற்காக, இதை சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு பேட்டர்ன், அதுதான் தாம்பத்தியம், திருமணம் அப்படின்னு சொல்லி வயதுக்கு வந்தவர்களுக்கான ஒரு இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இப்ப இந்த 3 தேவைகள் 3 அப்படிங்கிற இந்த 3ல எப்பெல்லாம் எங்கெல்லாம் சமநிலை பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருது. நம்மளோட உணவு, உறக்கம், உழைப்பு,
உடல் உறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறையில நாம சரியாக இருக்காத பட்சத்தில், இந்த தேவைகளை அடிப்படையை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் இது நமக்கு நோயாக வரும் அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்ற அடிப்படை கருத்து. இந்த இந்த நோய் எப்படி நமக்கு உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்துமே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாமே பஞ்சபூதங்களின் தன்மாற்றம், அதோட அளவு முறைகள் மாறும் பொழுது ஒன்றொன்று ஒரு மாதிரி வேறுபடுது, அவ்வளவுதான். இந்த பஞ்சபூதங்கள், நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள் சமநிலை மாறும் பொழுது, நோயாக மாறும் பொழுது, அந்த கழிவை வெளியேற்றுவதும், அந்த வெளியேற்ற வேலை பார்க்கறதும் அதே பஞ்சபூதம் தான். ஒரு பூதம் கழிவாக இருக்கும் பொழுது அதை வெளியேற்றுவது இன்னொரு பூதம். உதாரணமா, நாம கண்ணுல ஒரு தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணுல தூசி விழுந்த உடனே நீங்க போய் அதை ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கண்ணுல கண்ணீர் சொரந்து அந்த தூசியை அந்த கழிவை அது வெளியேற்றிவிடும். அப்ப பாத்தீங்கன்னா, அந்த கண்ணை நம்ம கசக்கினோம் அப்படின்னா, அந்த திடப்பொருள் உள்ள போன தூசி இன்னும் கொஞ்சம் கண்ணை காயப்படுத்திடும். நாம அப்படியே விட்டோம்னா அந்த கண்ணு தண்ணியே அந்த தூசியை அப்படியே ஓரமா தள்ளி விட்டுடும். அதே மாதிரி ஒரு மூக்குல ஒரு தூசி போகுதா, உடனே வேகமா காற்று அப்படிங்கிற அந்த பூத்தம் தும்மலா நமக்கு வெளிப்படுத்திடும், அந்த வெளித்தள்ளிரும் அந்த கழிவு. அந்த தூசி உடலுக்கு வேற்று பொருள். அந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உடம்புக்கு வேறான ஒரு பொருள் உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அது வெளியே தள்ளிரும். தேவையில்லாத ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது வெளியே தள்ளிரும். காற்றாக அந்த குப்பையை வெளியே தள்ளிரும். இதே மாதிரி ஒரு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த கருமுட்டையோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. அந்த முட்டை வெளியேற்றணும். அப்ப அதை வெளியேற்றுறதுக்கு அங்க சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம், நெருப்பு அப்படிங்கிற ஒரு பூதம் அங்க வேலை செய்யணும். அதனால்தான் அந்த காலகட்டத்துல அந்த நெருப்பு உடலுக்கு தேவையான அளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 3 நாள் குளிக்க கூடாது. வேற எந்த பொருளையும், வேறு நபர்களை தொடும் பொழுது அவர்கள் உடலில் உள்ள வெப்பநிலையில மாற்றம் வந்துவிடும். அந்த வெப்பம் குறைஞ்சிட்டா அந்த கழிவு ஒழுங்கா வெளியில போகாது அப்படிங்கிறதுக்காக, அந்த வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அதற்கேற்ற மாதிரியான உணவுகள், அதற்கான பிராக்டிஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அது சரியா புரிஞ்சுக்காம நாம அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கல. அடுத்த தலைமுறைகள்கிட்ட அதற்கான விளக்கங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க தவறிட்டோம். இது மாதிரி பஞ்சபூதங்களை அந்த உடம்புல கழிவா மாறும் பொழுது அந்த கழிவையும் பஞ்சபூதங்களே வெளியேற்றுது. யோசிச்சு பாருங்க, இயற்கை எந்த அளவுக்கு அழகா வேலை செய்யுது. இந்த வேலைய நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது கழிவு வெளியேற்றம் அப்படின்னு மட்டும் எடுப்போம். ஆனா நாம என்ன, இந்த உடலின் மொழியை, அந்த இயற்கையான மொழியை புரிந்து கொள்ளாம என்ன செய்யறோம், நாம உடனே அதுக்கு மெடிசின்ஸ் எடுக்கிறோம். ஏதோ லேசா காய்ச்சல் வருதா, உடனே அந்த காய்ச்சலை மட்டும் அப்படியே குறைக்கிறதுக்கு. ஏன் காய்ச்சல் வந்தது? உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றுவதற்காக காய்ச்சல் வந்தது. அந்த இடத்தில் பஞ்சபூதமாகவே அந்த கழிவு வெளியேறுது, காய்ச்சலாக வெளியேறுது. நீரா வெளியேறலாம், அணுவாக வெளியேறலாம், திடக்கழிவாக கட்டியாக வெளியேறலாம், சீழ் மாதிரி வெளியேறலாம். இப்படி அது எந்த முறையில் வெளியேறுகிறதோ அந்த அளவிற்கு வலியும் வேதனையும் வேறுபடுகிறது. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இவ்வளோ அழகா இப்படி பஞ்சபூதங்கள் நமக்கு உதவி செய்யுது, இதை நாம புரிஞ்சுக்காம என்ன பண்றோம், மெடிசின்ஸ் எடுத்து அதை சப்சைட் பண்றோம். உள்ள போன அந்த மூக்கு ஒழுகும் இல்லையா, நமக்கு ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், தனியா ஒழுகும். உள்ள தூசி போயிருக்கும், டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லிட்டு தனியா ஒழுகும். உடனே என்ன பண்ணிடுவோம், நாம டக்குன்னு ஒரு மெடிசன் எடுத்து அதை பிளாக் பண்ணிடுவோம். போகட்டுமே, அந்த அழுக்கு உள்ள இருக்கிற தூசியெல்லாம் வெளியில போகட்டுமே, விடமாட்டோமே, உள்ளே நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் அந்த அழுக்க. உடனே என்ன செய்யறோம், அந்த கழிவை வெளியேற்றாம டக்குன்னு அதுக்கு மெடிசன் போட்டு அதை திக்கா மாத்திடுவோம். சளி ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். சளி ஸ்ட்ராங்கான உடனே இருமல் அதை வெளியேற்ற பார்க்கும். உடனே காஃப் சிரப்பை ஊத்து, இருமலை வெளியேற்று, பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணிடும். இப்படி அந்த கழிவை அப்பப்ப சின்ன சின்ன ஈஸியா
சரியான வழியில அது வெளியேறத நம்ம பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மிகப்பெரிய அளவுல அந்த கழிவு சேரும் பொழுது, பெரிய அளவுல நோயா வந்து விடியுது. பெரிய அளவுல நோய்னா, நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, ஒரு ஜிஹெச்ல இருக்கிற கூட்டம் மாதிரி சமீப காலங்கள்ல ஒரு அ புற்றுநோய் ஆ ஆஸ்பத்திரிகள்லயும் வந்து நம்ம அவ்வளவு கூட்டத்த பார்க்குறோம். கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படியே ஃபுல்லாயி வழியுது. எங்க பார்த்தாலும் கேன்சர். அங்க, இங்க, இங்கன்னு இல்ல. எல்லா இடத்துலயும். அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ ஒரு ஆளுக்கு, ஒரு ஃபேமிலில யாருக்கோ இருந்ததுன்னு கேள்விப்பட்டது, இன்னைக்கு வீட்டுக்கு வீடுங்கிற அளவுல நாம வந்து நிக்கிறோம். இது யார் இப்படி இந்த அளவுக்கு கொண்டு போனது யாரு? நாம தான். நாம அந்த உடலின் மொழிய புரிஞ்சுக்காம, அந்த சிறு சிறு உபாதைகள கூட நாம தாங்கிக் கொள்ளாம, அத சரி செய்ற வழிய புரிஞ்சுக்காம, அத பிளாக் பண்ணி அத பெரிய நோயா மாற்றணும். இயற்கை என்ன செய்யும்? நான் ஏதோ செஞ்சு காப்பாத்தணும்னு பார்க்கிறேன், காப்பாத்த உடல. கடைசியில நான் ஒரு ஓரமா ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி, அது ஒதுங்கி ஒரு கட்டியா உருவாகி கடைசியில வந்து பெரிய நோயா வந்துரும். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் வந்து இயற்கைய நாம இன்னும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நாம வாழற பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, அங்கங்க சில செடிகள் வந்து அதிகமா முளைச்சிருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா எங்க ஊர்ல, நாங்க இருக்கிற பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, எங்க திரும்பினாலும் அம் குப்பைமேனியும், தூதுவளையும் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஏரியால முன்னாடி மில் இருந்திருக்கு. மில் தொழிலாளிகள் நெறையா இருந்த ஏரியா. அ ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்காக இயற்கை அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அங்க என்ன செஞ்சு வச்சிருக்கு, அந்த செடி கொடிகள குடுத்திருக்கு. ஆனா இயற்கையோட கொடைய நாம மதிக்கல. சளியா வந்தா லங்ஸ்ல இருந்தாக்கா, அத நாம தூதுவளைய வச்சு சரி பண்ணிக்கலாம். அத நம்ம பிளாக் பண்ணி அது ஸ்கின்னுல வந்தா குப்பைமேனி வச்சு சரி பண்ணிக்கலாம். ஆனா நாம அத வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். இல்ல அசால்ட்டா விட்டுட்டோம். அத கண்டுகொள்ளவே இல்ல. இன்னைக்கு நெறைய பிரச்சனை வந்து பெருசாயிடுச்சு. இயற்கையோட கொடைய நாம நெறையா வந்து குறைகள மட்டும் தான் பேசுறோமே தவிர்த்தி, கொடைகள நாம எப்பயுமே நெனச்சு பார்க்கிறதே கிடையாது. ஆ ஒரு மரம் வச்சோம் அப்டின்னா, அது என்ன மரமா இருக்கட்டும், இருக்கட்டும், அது எவ்ளோ அழகா அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நாம ஆக்ஸிஜன உள்ள எடுத்துட்டு வெளிய கார்பன் டை ஆக்சைட விடுறோம். அது அந்த கார்பன் டை ஆக்சைட எடுத்து, அந்த ஆக்ஸிஜன மட்டும் பிரிச்சு குடுத்துட்டு, அந்த கார்பன அழகா உணவா மாத்தி குடுக்குது. என்ன ஒரு ஒரு அறிவு அதற்கு இல்லையா? அது நமக்கெல்லாம் முன்னோர் இல்லையா? நமக்கு வந்து நான்யார் தத்துவம் எத்தன முறை சொல்லிக் குடுத்துருக்காங்க. மகரிஷியோட நான்யார் தத்துவத்துக்கு மேல ஒரு விஷயம் நமக்கு வந்து புரிய வைக்க முடியுமா? நாம எங்கேருந்து வந்தோம்? நம்மளோட முன்னோர்கள் யாரு? நம்ம எப்படி வந்தோங்கிற வழிக்கு நம்ம பின்னாடி போனோம்னா, நம்மளோட முன்னோர்கள் அந்த மரங்கள். முதல் உயிரியான தாவரம். அது அவ்ளோ அழகா அந்த கார்பன் டை ஆக்சைட எடுத்து ஆக்ஸிஜனா மாத்தி குடுத்ததோட மட்டுமல்லாம, நம்மளோட உணவு தேவையையும் பூர்த்தி செய்யுது. அத தாண்டி அது விழுந்தா கூட நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. நமக்கு எரிஞ்சு, நமக்கு நெருப்ப குடுக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த கொடைய நம்ம மறந்துட்டோம். அடுத்து, இந்த மரங்கள் இருக்கிற இடங்கள் தான் வந்து மழைய வந்து கொண்டுட்டு வர முடியும். மழை ரொம்ப அவசியம். ஆனா, எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நாம மறந்துட்டோம். மரங்களையும் மதிக்கல. அத கொடுக்கிற மரங்களையும் அது கொடுக்கிற மழையையும் மதிக்கல. எதையுமே நாம மதிக்கல. அடுத்து, நாம வந்து இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த இயற்கையோட கொடைகள உணர்றது அப்படிங்கிறப்போ, அத முதல்ல மதிக்க கத்துக்கணும். மதிக்கிறதோட, அத மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உள்ள வரணும். இயற்கைய மதிக்கணும். அத வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். பஞ்சபூத நவக்கிரக தவத்துல நம்ம சொல்லுவோம். இதை சரியாகவும், முறையாகவும் பயன்படுத்தும் வழிகளை பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு அதுல சொல்லுவோம். ஆனா அது வார்த்தை அளவுல இல்லாம, செயலுக்கா வரல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சிச்சுவேஷன் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. அடுத்து இயற்கையோட இணைஞ்சு வாழறது அப்படின்னா, நம்ம எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் அப்படின்னா, ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற மனுஷங்கள எடுத்துக்கலாம். ஏன்னா, நம்ம பேரண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு தானே, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு தானே இயற்கையோடு இணைந்த வாழ்வு அப்படிங்கிறது தெரியும்.
அதுல சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டும்போது மனசு அப்படியே இவ்ளோ தூரம் உணர்ந்திருக்காங்க. நம்ம இத எங்க உணர்ந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. ஐயா வந்து எங்களுக்கு கிளாஸ்ல நெறைய சொல்லியிருக்காங்க. வந்து மாதம் மும்மாரி அப்படிங்கிறத நாங்க வந்து இதுல தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அத விளக்கமா ஐயா சொல்லியிருக்காங்க. நன்மணி ஐயா அவங்க நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆ மானாவாரியான நிலங்கள்ல, அதாவது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான நிலங்கள்ல வந்துட்டு மழை வர்றத வச்சு தான் அவங்க விவசாயம் பண்ண முடியும். அப்ப அந்த முதல் உழவு அப்படிங்கிறதுக்கு ஒரு மழை வருமாம். அந்த மழை வந்த உடனே உழவு செஞ்சுருவாங்க. முதல் உழவு நடந்து. 2வது உழவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மழை வருமாம். அதே மாரி அந்த ஒரு ஸ்டேஜ்ல எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு தண்ணீர் தேவையோ கரெக்ட்டா வருமாம். அந்த வரும்போது இது இந்த தண்ணி அளவு நமக்கு போதுமா? இந்த மழை வந்து நமக்கு போதுமான அளவா? களைக்கான களை பிடுங்கிறதுக்கு ஒரு மழை, அப்படின்னு ஒரு கட்டத்துக்கும் மழை பெய்யுமாம். அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்ளோ அழகா வந்து இயற்கை வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கே! நாம இத கெடுத்துட்டோமே! அப்படிங்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. ஆ இத நீங்க கேலண்டர்லலாம் நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. கர்ப்ப ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். இது வந்துட்டு என்னது இது கர்ப்ப ஓட்டம்னா, இது எதுக்காக இந்த வார்த்தைன்னு புரியாம சில வருடங்கள் முன்னாடி ஒரு பெரியவர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, "அதுவாம்மா, இன்னைக்கு வந்து இப்படி இந்த கர்ப்ப ஓட்டம்னு போட்டிருந்ததுன்னா, அப்படி மேகம் அப்படி போகும். போற வழியில சில தூறல்கள் மட்டும் போட்டுட்டு போகும். இன்னைக்கு இந்த அ இது நடந்துச்சுன்னா, இத்தனாவது மா அ இத்தன நாள் கழிச்சு இந்த மாசத்துல மழை பெய்யும். அதற்கான அ கருக்கொண்ட சூழ் இப்ப இப்படி அது போயிட்டுருக்கு. அது போயி சூழ் முற்றி மழையாக வருவதற்கான காலம் வந்து இன்னும் சில மாதங்கள் அது கணக்கு சொல்லுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கணக்கு தெரியாது. அந்த விவசாயிகள் அந்த அளவுக்கு இயற்கையோட இணைஞ்சிருந்திருக்காங்க. அந்த கர்ப்ப ஓட்டத்த வச்சு இத்தனாம் தேதி மழை வரும். அப்ப நம்ம அத நம்பி இந்த பயிர் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட அறிவு இருந்திருக்கு. 1. இந்த இடத்துல இப்ப நாம எங்க தவறு பண்றோம்? நாம வந்து அன்னைக்கு வந்து 6 மாசம், 9 மாசம்னு இருந்த பயிர்கள் எல்லாம் இப்ப வந்து குறுகிய கால பயிர்களா ஜெனடிக்கலி மாடிஃபைடா நாம கொண்டு வந்துட்டோம். எதுக்காக? நம்மளோட பேராசை தான். கொண்டு வந்துட்டு, இந்த கொண்டு வந்த செடிகள்லாம் ஒரு ஷார்ட் டெர்ம்ல வரும்பொழுது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவோம்? "ஐயய்யோ! இந்த டைம்ல மழை வரக்கூடாதே! வந்தா இது வீணா போயிடுமேன்னு" எல்லாரும் மழை வேணான்னு தானே நெனைப்பாங்க? அது மட்டும் கிடையாது. சா சாமானியன் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது, "ஐயோ! மழை வந்துறக்கூடாது. நான் போயிட்டு வர வரைக்கும் மழை வரக்கூடாது. மழை வரக்கூடாது, மழை வரக்கூடாது, மழை வரக்கூடாதுன்னு" சொல்லி, அந்த மழைய அந்த புள்ளத்தாச்சி தானே! அந்த கருக்கொண்ட அந்த மேகத்த, "நீ பெஞ்சிராத, பெஞ்சிராத போ, போ, போன்னு" தொரத்தி, அவளும் அப்படியே தூக்கிட்டு சுமந்தா மாதிரி தாங்கி, தாங்கி, தாங்கி தாங்க மாட்டாம ஒரு நாள் சேர்ந்து பெஞ்சிருது. யோசிச்சு பாருங்க. இத நெனைக்கிறப்பயே வேதனையா இருக்கும். ஒரு 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 குழந்தை பேரு மீன் ஒரு மாசமான பொண்ணு கரெக்ட்டான நேரத்துல குழந்தை பொறக்கணும்னு நம்ம எவ்ளோ ஆசைப்படுறோம். ஆனா, அந்த மேகம் மட்டும் அது பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யக்கூடாது, பெய்யக்கூடாதுன்னு எல்லாரோட எண்ணமும் இருக்குமா? தொரத்தி தொரத்தி அடிச்சு கடைசியில மொத்தமா அது பெய்யும்போது நம்மளால தாங்க முடியல. அப்படிதானே? மொத்தமா பெய்றதுனாக்கா, சரி ஒரு குழந்தை பொறந்தா தாங்க முடியும். 4 குழந்தை பொறந்ததுன்னா, அந்த பேரண்ட்ஸ் வளர்க்கறதுக்கு கஷ்டப்படணுங்கிறது உண்மதானே! சின்ன உதாரணம் தான். ஆனா வந்து நம்ம இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மழைய நம்ம வந்து நேசிக்க ஆரம்பிச்சிருப்போம். நேசிச்சிருந்தோம்னாக்கா, இப்படி மொத்தமா அது வந்து நம்மளுக்கு வந்து செய்தி சொல்லியிருக்காது. மொத்தமா வந்து நம்மளுக்கு செய்தி சொல்லியிருக்காது. ரைட். இன்னொரு விஷயம் இதுல நாம பெருசா என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி வரலாம். நாம என்ன பண்ண முடியும்? பெருசா ஆத்தங்கரைய உயர்த்துறது நான் ஒருத்தி போய் செய்ய முடியுமா? இல்ல நாம 40 மனவள கலைஞர்கள் போயி நம்ம வந்து ஆத்தங்கரைய உயர்த்திறலாமா? குளக்கரைய உயர்த்திறலாமா? இல்ல குளத்த தூர்வாரிறலாமா? இந்த மாதிரியான பல எண்ணங்கள் நமக்குள்ள வரலாம். நான் பெருசாலாம் வந்து யாரையும் எதுவும் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சின்ன சின்னதா நம்ம யோசிச்சோம்னா தான் பெருசா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம்.
இன்னைக்கு நம்ம இந்த இந்த ஜூம்ல நம்ம கலந்துகிட்டு இருக்கிற இந்த நபர்கள்லே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன கேள்வியா இதை நான் முன்வைக்கிறேன். வீட்ல சாமி படங்களுக்கு விளக்குகளுக்கு போடுற பூ மாலைகளை அது காய காய அது எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்போம். அதை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, மொத்தம் அந்த கவர் ஃபில் ஆன உடனே அதை அப்படியே ஒரு முடிச்சு போடுவாங்க அழகா. அதாவது கீழே சிந்தாம அழகா 2 முடிச்சு போட்டு அதை அப்படியே கொண்டு போய் ஓடுற தண்ணியில போட்டுடு அப்படிம்பா. ஓடுற தண்ணியில போட்டா தண்ணி அந்த கவரை ஓபன் பண்ணிக்குமா? யோசிக்க வேண்டாமா? ஓடுற தண்ணியே இப்ப இன்னைக்கு ஆறுகள்ல கிடையாது. ஆனா நம்ம அந்த ஆத்துல என்ன பண்றோம், எல்லா ஊர்லயும் அந்த பாலத்துக்கிட்ட நின்னு 2 சைட்லயும் பாருங்க, மனசு அப்படி ஒரு வேதனையா இருக்கும். அந்த பூ கவர அப்படியே உள்ள ஓபன் பண்ணாம போடுவோம். ஓபன் பண்ணி போட்டிருந்தோமான்னா, அந்த பூக்கள் வந்து மக்கி மண்ணோட மண்ணா இருக்கும். இந்த கவரோட இருந்து அந்த கவரை தண்ணியால ஓபன் பண்ண முடியாது. அது மக்குற அன்னைக்கு அது மக்கிக்கும். இல்லைன்னா அந்த மேல இருந்து அந்த மண்ணுக்கு மேல அது இருக்க 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 தண்ணிய உள்ள இழுக்கவும் விடாது. அப்படிதானே? உள்ள நிலத்தடி நீர் போறதும் குறைஞ்சு போயிடும். மேல இருக்கிற தண்ணிய ஈஸியா சூரிய பகவான் இழுத்துப்பார். முடிஞ்சு போச்சு. குடுத்த தண்ணிய நம்ம காப்பாத்த தவறிட்டோம். ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா வந்து சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மூட்டை மாதிரி எத்தனை பேர் கொண்டு கொண்டு போடுறோம். இதை நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா, இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இது வந்து ஆக்சுவலா நீர் மேலாண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு பெரிய விஷயம். அது அது ஆராய்ச்சி பண்ணும்போதுட்டு மனசு ரொம்ப வேதனை ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு நிலத்தடி நீர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுட்டு நாம எவ்வளவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்மள பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா மும்மாரி பெஞ்சத நம்ம வேணாம் வேணான்னு சொல்லி என் பயிருக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், எனக்கு மழை வேணாம் மழை வேணான்னு தவிர்த்தோம். மழையும் போமா நான் மொத்தமா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. ஆனா அப்படி மழை கரெக்டா வந்தப்ப ஆத்துல தண்ணி ஓடுனப்ப எல்லார் வீட்டுக்கும் வந்து டேப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஊர்கள்லாம் நான் வளரும் போதெல்லாம் வந்து காலையிலயும் இவ்வளவு நேரத்துக்கு தண்ணி வரும், சாயந்தரமும் இவ்வளவு நேரம் தண்ணி வரும்னு அந்த டைம் இருக்கும். எல்லாரும் போய் அங்க போய் குடத்துல தூக்கிட்டு வருவோம். தூக்கிட்டு வந்தது உடம்புக்கும் நல்லதா இருந்தது, இடுப்பும் பெருக்காம இருந்தது. தூக்கிட்டு வந்து சேர்த்து வச்சு இருந்த தண்ணியே அழகா சிக்கனமா எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்துவோம். மறுநாள் தண்ணி விடும்போது மறுநாள் தேவைக்கு பயன்படுத்தினோம். ஆனா இன்னைக்கு இஷ்டம் போல நாம வந்து மழை வேணான்னு சொன்னோம். ஆத்துல தண்ணி குறைஞ்சது. கவர்மெண்டால டெய்லி தண்ணி கொடுக்க முடியல. 2 நேரம் கொடுக்க முடியல. ஒரு நேரமாச்சு. ஒரு நேரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு 2 நாள் ஆச்சு. தண்ணி வரல. எனக்கு செலவு பண்ணணுமே. என்ன பண்றது? போர போடு எல்லாம் 20 அடி 20 அடிக்கு 25 அடி 30 அடிக்கு பிளாட் இருக்கா? எல்லார் வீட்லயும் போர் போடுறோம். இந்த பூமிய அப்படியே ஓட்ட போட்டு போட்டு சல்லடையா ஆக்கிட்டோம். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த ஜல்லடையா ஆக்குனது இல்ல நாம வந்து வெறுமனே தண்ணி எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஐயா சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணி கீழே இருக்கிற உயிர்களுக்கானது, கீழே இருக்கிற நுண்ணுயிர்களுக்கானது. அந்த தண்ணிய பூரா நாம உறிஞ்சிட்டு கீழே இருக்கிற மண்ணை வந்து லூஸ் ஆக்கிடுறோம். ஆக்கிட்டு எனக்கு பூகம்பம் வரக்கூடாதுன்னா எப்படி பூகம்பம் வராம இருக்கும்? யோசிக்க மறந்துடுறோம் நண்பர்களே. அப்போ மேல ஓடிட்டு இருக்கிற தண்ணி ஆத்து தண்ணி, மழை தண்ணி மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு. ஆனா நாம வந்து மழைய வந்து மிஸ் பண்ணிட்டு இந்த தண்ணிய பாதுகாக்க தவறி எல்லாத்தையும் விட்டுட்டோம். அன்னைக்கு நீர் மேலாண்மை எவ்வளவு அழகா இருந்தது பழைய காலத்துல. அதாவது ராஜாக்கள் காலத்துல நம்ம வந்து சயின்ஸ் இது ஹிஸ்டரி ஜியாகிரபில நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆறுகளை வந்து அவங்க அழகா மெயின்டைன் பண்ணாங்க. குளங்களை வெட்டினார், ஏரிகளை வெட்டினார், மரங்களை நட்டார். ஏன் மரங்களை நட்டாரு, ஏன் குளங்களை வெட்டினாரு, அணைகளை கட்டினாருன்னு நிறைய நமக்கு சொல்லப்படல. ஏன்னா இயற்கையை வந்து நம்ம பிளாக் பண்றது தவறுங்கிறதுனால நம்ம மக்கள் அணைகளை கூட ரொம்ப கட்டல. ஒரே ஒருத்தர் தான், அவர் ஏதோ நல்ல எண்ணத்துல அன்னைக்கு கட்டிட்டாரு. ஆனா பழைய காலத்துல ஏரிகளும் குளங்களும் அதிகமாக கிணறுகளையும் வெட்டினவங்க. சிறுபஞ்ச மூலத்துல சொல்லப்பட்டிருக்கு. 5 பேர் வந்து சொர்க்கம் போவாங்களாம். அந்த 5 பேர் யாருன்னா நல்ல விளை நிலங்களை உருவாக்குபவர்கள், மரங்களை நடுபவர்கள், குளங்களை வெட்டுபவர்கள்,
தான் ஏரிகளை, ஆறுகளை, கால்வாய்களை எல்லாம் பாதுகாக்கிறவங்க. இந்த இந்த வேலைய செய்றவங்களுக்கு தான் வந்து சொர்க்கம்னு சொன்னாங்க. இத செய்றவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்டின்னா, அப்ப செய்யாதவன் நரகத்துக்கு போவான்னு அந்த பாடல்ல சொல்லப்படல. ஏன்னா, மனுஷன் வந்து அறிவுடையவன். அவனுக்குள்ள இறைவனாகிய அறிவு இருப்பதால் அந்த தவறை அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி இறைநிலை நம்புச்சு. ஆனா நாம வந்து அந்த நம்பிக்கைய பாழ் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? அன்னைக்கு மழை பெஞ்சது, ஒரு கால்வாய் ஒரு ஒரு கம்மா நெறஞ்சது. அப்படியே வரிசையா அந்த கம்மா நெறஞ்சா அதுக்கு அடுத்த கம்மா. அப்படியே சுத்தி அத்தன கம்மா நெறஞ்சு, கடை கம்மாய் நெறஞ்சு அப்படி முடியிறப்போ தண்ணி ஃபுல்லா ஆயிடும். அந்த வருஷத்துக்கு தேவையான நீராதாரம் அங்கு கிடைச்சிரும். ஆனா இன்னைக்கு ஒரு கம்மா நெறஞ்ச உடனே கரை உடைஞ்சிருது. வீடு பூரா தண்ணி வந்துருது. ஏன்னா அடுத்த கம்மா பிளாட்டா மாறி போச்சு. நாம எவ்ளோ ஒரு சுயநலமா மாறிட்டோம் அப்படிங்கும்போதுட்டு, ஆ இன்னொரு விஷயம். மறைநீர் பொருளாதாரம்னு ஒரு ஒரு விஷயம். நீங்க எத்தன பேரு அதுக்குள்ள போய் பார்த்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. நாம இன்று பயன்படுத்துகிற ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் இருக்கிற மறைநீர் பொருளாதாரம் தான் இன்னைக்கு ஒரு நாட்டோட வளர்ச்சிய தீர்மானிக்குது. ஆனா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த மறைநீர் பொருளாதாரத்தை இப்ப வரைக்கும் பெரிதாக நாம் கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு ஃபாரின் கண்ட்ரில அ எனக்கு என்ன கண்ட்ரின்னு ஞாபகம் இல்ல. அங்க வந்து ஆரஞ்சஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆ ஆரஞ்சஸ் வந்து அவங்க ஊருக்கு தேவையானது மட்டும் தான் அவங்க செஞ்சுக்கலாம். அத ஏற்றுமதி பண்ணக்கூடாது. ஏன்னா, ஒரு ஆரஞ்சு பண்றதுக்கு இவ்ளோ தண்ணி அந்த மரத்துக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதனால இது நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஏற்றுமதிக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஒரு உணவு பொருளுக்கே அவன் பார்த்து பார்த்து பயன்படுத்துறான். என் அ பன்றி இறைச்சி வந்து இதுல அ சைனால நெனைக்கிறேன். அங்க வந்து அங்க வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா, அவன் இங்கருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிறான். இங்கருந்து அவன் அவன் ஊருக்கு இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, அவ்ளோ பன்றிய வளர்க்கணும்னா, 1 கிலோ ஒரு பன்றி இறைச்சிக்கு தேவையான தண்ணீர் செலவு வந்துட்டு, ஆ பல்லாயிரம் லிட்டர் 4550 லிட்டரோ ஏதோ ஒரு கணக்கு உண்டு. இது மாதிரி மறைநீர் பொருளாதாரம்னு அவ்ளோ விஷயம் இருக்கு. பட் நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்காட்டியும் பரவால்ல. நாம சின்ன சின்னதா எங்க நம்ம தண்ணீய வீணாக்குறோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சே ஆகணும் நண்பர்களே. ஒரு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம். நம்ம திருமணங்கள், இல்ல விழாக்களுக்கு போறப்போ, அங்க இப்ப வந்துட்டு பாட்டில்ல தான் தண்ணி வைப்பாங்க இல்லையா? வாட்டர் பாட்டில்ல தான் தண்ணி வைப்பாங்க. ஏன்னா வந்து, இன்னைக்கு அ இந்த விழாக்கள் எல்லாம் வந்து தன்னோட அ பண பலத்தையும், பெருமையையும் காண்பிப்பதற்கான மெயினான விஷயம் வந்து அந்த பந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பந்தியில எவ்வளோ வைக்கிறோம், எவ்வளோ சாப்பிடுறோம் அதெல்லாம் கிடையாது. நான் வைப்பேன். நான் என்னோட பெருமைய காமிப்பேன். வீணாக்கினா அது வீணாக்கிட்டு போகட்டும். அவ்வளோதான். அதுக்கு மேல அவங்களுக்கு கவலை இல்ல. ஆனா, அதுல வைக்கிற அந்த தண்ணி பாட்டில்ல ஒரு 250 எம்எல் ஆர் 500 எம்எல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா வந்து அந்த உணவ சாப்பிட்டு அவ்வளோ தண்ணி குடிக்க முடியாது. ஆனா, நாம குடிக்கவும் மாட்டோம். ஒரு மிடர் மட்டும் எடுத்துட்டு, அத அப்படியே அந்த பாட்டில அப்படியே வச்சுட்டு வந்துருவோம் மூடி. அந்த தண்ணிய வேற யாரும் பயன்படுத்தவும் முடியாது. அத ஓப்பன் பண்ணி எங்கேயாவது செடிகளுக்கும் ஊத்த முடியாது. அப்படியே டிஸ்போஸ் பண்ணுவாங்க. பாட்டில் மூடி தானாவா திறந்துக்கும். அந்த தண்ணி முழுவதும் வீணா போகும். அது அது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். இவ்ளோ தண்ணி இவ்ளோ இது வீணா போகுதே அப்படின்னு நினைக்கும்போது, யாருமே அத யோசிக்க மாட்டாங்க. அந்த பாட்டில நம்ம கையில கொண்டுட்டு வந்து நம்ம குடிச்சிட்டு கூட தூக்கி போடலாமே! அந்த தூக்கிட்டு வர்றது நமக்கு கௌரவ குறைச்சல்னு ஏன் நினைக்கணும்? நான் தூக்கிட்டு போவேன். என்னோட குழந்தைங்களையும் நம்ம அத தான் செய்யணும்னு நானு சொல்லிருவேன். யூஸ் பண்ணலைன்னா ஓப்பன் பண்ணாம குடுத்துருங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நீர் மேலாண்மை விஷயங்கள நாம கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டா நான் இந்த பதிவுல நானு சொல்லிக்கிறேன். அடுத்து ஐயா வந்து பல விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பூமி வந்து ஒரு பெரிய ஒரு கொடை நமக்கு. இயற்கையில வந்து இந்த மண்ணு வந்து அவ்ளோ பெரிய கொடை. அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள அழகா மேல கொண்டு வந்து குடுக்கும்னு. தங்கம் பத்தி பேசுவாரு. "நீங்க என்னம்மா எதுக்கும்மா தங்கம் போடுறீங்க?" அப்படிம்பாரு. "தெரியல சார். ஏதோ போடணும்னு சொல்றாங்க, போடுறோம்" அப்படிம்போம். வேதாத்திரியம் உள்ள வந்ததுக்கப்புறம் தங்கத்துல நாட்டம் இல்ல தான். இருந்தாலும் காதுல தோடு, கழுத்துல செயின் அப்படிங்கிறது நம்ம அடிப்படையா போட்டுக்கிறோம். அப்போ அது சொல்லும்போது அவர் சொல்லுவாரு
மகர்ஷியுமே சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த தங்கத்த தோண்டி, அத கஷ்டப்பட்டு நெறைய பேரு ரொம்ப பாடுபட்டு அத எடுத்து, அத வந்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அவங்கவங்களோட பெருமைய காட்டுவதற்காக அத அதிகமா வைத்திருக்கிற நாடு ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு. அத அதிகமா வைத்திருக்கிற மனிதன் ரொம்ப பெரிய ஆளு. அப்படிதானே நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுக்கு இது அடிகோலுகிறது. அப்படிதானே உண்ம. அதுதானே உண்ம. அப்ப மகரிஷி வந்து இது எதுக்கு? அழகா மண்ணுக்குள்ள இருக்கிற தங்கத்த வந்துட்டு மேல அந்த ஆவாரம் பூ எவ்ளோ அழகா கொண்டு வந்து குடுக்குது. அந்த பூவ அழகா கஷாயம் வச்சு குடிங்க. தங்கத்தோட தாது உங்க உடம்புல சேர்ந்துட்டு போகட்டுமே! நன்மணி ஐயா அவ்ளோ அழகா சொல்வாங்க. நீங்க வந்து ஒரு ஒரு செடியும் ஒண்ணு ஒண்ணும் உங்களுக்கு வந்து அப்படியே கையில வந்து எல்லாத்தையும் குடுக்குது. ஆனா, அத நாம இன்சல்ட் பண்ணிடுறோம். அத அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு, நாம எவ்வளவு அ கொடுமைகள நாம வந்து இந்த பூமிக்கு பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட நெகிழி பயன்பாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் கவர்ஸ் இல்லன்னா, அது இன்னைக்கு ஐய்யய்யோ! பிளாஸ்டிக் கவர் இல்லையா? எனக்கு பெரிய பிரச்சனையா போச்சே! நான் என்ன பண்றது? ஏன் ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு போனா நம்மளோட கௌரவம் குறைஞ்சு போகுமா? கிடையவே கிடையாது. ஆனா, நாம அத தவறிடுறோம். இப்படி இந்த நெகிழி பயன்பாடு எவ்ளோ மோசமா போயிடுச்சு. இந்த பூச்சிக்கொல்லிகளாகட்டும், எல்லாமே மண்ண எவ்வளவு மோசமா பாதிச்சுட்டு வருது. காத்த மோசமா பாதிச்சுட்டு வருது. அப்புறமா அந்த ஓசோன் லேயர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறது. அதெல்லாம் அகைன் கார்பன் அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லுவோம். அந்த குளோரின் வந்துட்டு ஒரு குளோரின் அணு வந்து என்ன பண்ணுமா, அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ங்கிறது வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜு, அந்த குளிர்சாதன அமைப்புகள்ல இருந்து வெளியேறுகிற ஒரு ஒரு கெமிக்கல். இது இது வந்து இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ல இருக்கிற ஒரு குளோரின் அது என்ன பண்ணும், வெளிய வந்து ஒரு ஓசோன வந்து ஓ3 வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு, அது அன்அஃபெக்டடா அது அடுத்து இத அஃபெக்ட் பண்ண போயிரும். அது கன்டினியூவஸா செயின் ரியாக்ஷன் மாரி நடக்கும். நாம எவ்ளோ வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 4 மரத்த வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஆனா, அழகா ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படியே வந்து நாம இந்த பூமிக்கு நமக்கு குடுத்த கொடைய நாம வீணடிக்கிறதுக்கு எவ்ளோ விஷயங்கள் சொஃபிஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேர்ல, நாம வசதியா வாழணும் அப்படின்னு நெனச்சுட்டு வாழறோம்னு நெனச்சுட்டு, இயற்கையில இருந்து தள்ளி, தள்ளி, தள்ளி போய்க்கிட்டே இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சந்ததிகளுக்கு நல்ல தண்ணியும், சோறும் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிய நாம உண்டாக்கி வச்சிருக்கிறோம் நண்பர்களே. ஆ தயவு செஞ்சு நீர் மேலாண்மை பத்தி எல்லாருமே உள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, சில பல வருடங்கள்ல நம்மளோட நீர் ஆதாரம் எவ்வளவு மோசமாக போய்விடும். அப்ப வந்து நாம எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகணும்னு யோசிச்சோம்னா, இந்த நொடியிலிருந்து நாம ஒரு ஒரு துளியையும் நாம நாம வந்து கரெக்ட்டா பயன்படுத்த நாம முயற்சி பண்ணுவோம். இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சுயநலமா கூட இருப்போமே! நம்மளோட பேர பிள்ளைகளுக்கு இல்லாம போயிருமோ! அப்படின்னு நெனச்சு கூட அந்த தண்ணிய கொஞ்சம் நம்ம காப்பாத்தலாம். இப்படி நம்ம காப்பாத்த தவறும் பொழுது, அந்த நீர் என்ன செய்யுது? மொத்தமா வந்து நம்மள கஷ்டப்படுத்துது. அப்படிதானே? அடுத்து பழைய வரலாறெல்லாம் பார்க்கும்போதுட்டு, அவங்களோட அந்த பேட்டர்ன் அ ஒரு இதுல தான் வந்ததுன்னு நெனைக்கிறேன். குமிழி தூம்பு ரைட். குமிழி தூம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரிகள்ல, குளங்கள்ல அது சென்டர்ல இருக்குமாம். இந்த ஒரு ஏரி நெறஞ்ச உடனே, நல்ல ஒரு முங்கு நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆளு அதுக்குள்ள போயி, அந்த குமிழி தூம்ப ரிம் அ ரிமூவ் பண்ணுவாங்களாம். அத எடுத்த உடனே, அதுல வந்து 2 துளை இருக்கும். அந்த மேல இருக்கிற துளை வழியா தண்ணி பூரா அப்படியே அந்த உபரி நீர் வந்து அடுத்த குளத்துக்கு, அடுத்த ஏரிக்கு போயிரும். அந்த அடியில இருக்கிற துளை வழியா சேறு, சகதி எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு இருக்கும். என்ன ஒரு அழகான டெக்னாலஜி வச்சிருந்திருக்கிறாங்க. நாம இதெல்லாம் ஏன் வந்து கவனிக்க தவறிட்டோம்னு தெரியல. எல்லாமே வந்து டெக்ஸ்ட்ல இருக்கு. அதாவது பழம்பெருமைகள நம்ம வந்து பேசி, பேசி, பேசி அத செயல்படுத்த நம்ம தவறிட்டோம்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவ்வளத்தையும் தாண்டி இதுக்கு மேல ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து ஆ இந்த இயற்கை சீற்றத்துக்கு பின்னாடி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷியோட வெரி பேசிக் கான்செப்ட் செயல் விளைவு தத்துவம். அதற்கும் அடிப்படையாக இருக்கிற
அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வினைப்பதிவு அப்படின்னு. எப்படி இந்த வினைப்பதிவு அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா, ஒரு இடத்துல தவறு நேர்ந்து கொண்டே இருக்கு. அந்த தவற வந்து இயற்கை எப்படி உடல்ல இருக்கிற தவற சின்ன சின்னதாக காமிச்சு சரி பண்ண முடிஞ்சதோ, அது மாரி இயற்கை சின்ன சின்னதாக நமக்கு சொல்லும் பொழுது, அத நம்ம கவனிக்க தவறும் பொழுது, பெருசா கொண்டு வந்து ஒரு சமுதாய பதிவா அது மாறி, அந்த சமுதாய பதிவு அது ஸ்ட்ரெங்தன் ஆகும் பொழுது, மொத்தமா கழிவ வெளியேற்றுவதற்காக, இங்க எப்படி ஒரு பெரிய நோய் வருதோ, அது மாரி இயற்கை சீற்றம் வெளியில வருது. இதுலயும் இறைவனோட கருணைய நாம வந்து இறைநிலையோட கருணைய நாம கவனிக்க தவறிடக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மழை பெஞ்ச மழை பெஞ்சு, வெள்ளம் வந்து, இதுல அ பார்த்தோம்னாக்கா, உடைமைகள் தான் அதிகப்படியா வந்து இழந்திருக்காங்க. நெறைய பேர் உடைமைகள இழந்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல உயிரிழப்பும் நேர்ந்திருக்கிறது. அதற்காக வந்து வருத்தம் இருக்கும். வருத்தம் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற பல பேரோட நட்புகளும், சொந்தங்களும் அதே இடங்களில் வசிக்கிறார்கள். அவர்களும் இந்த தொந்தரவுகளுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இது ஒரு வலி தான். அத நான் மறுக்கல. அதே நேரத்துல இந்த பாதிப்புக்குள்ளான இடத்திலேயே எத்தன பேரு எவ்வளவு தூரம் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வே நம்ம மைண்டுக்குள்ள வரும். ஒரு சிலருக்கு உயிர் சேதம். ஒரு சி அ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்சேதம் வந்து அளவு முறையில வேறுபடும். ஒரு சிலருக்கு நெறைய அளவுல வந்து பொருட்சேதம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சிறிது அளவுல இருக்கும். இந்த மாதிரி அவங்கவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த வேறுபாடு? ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கல? ஏன் இந்த மாற்றம்? இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயம் நடந்திருந்தப்போ, அந்த இடத்திலே இல்லாம வெளியூர் போயிருந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல ஒரு சிலர். கட்டாயம் தப்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தவங்க பேசுனாங்க. நான் 2 நாள் முன்னாடி தான் நான் தூத்துக்குடியிலருந்து மதுரைக்கு வந்தேன். நான் அங்க இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்க. ஸோ எப்படி வந்து இறைநிலை அவங்கள மட்டும் காப்பாத்துச்சு? ஏன் இவங்களுக்கு கொஞ்சம் பொருட்சேதம் குடுத்தது? ஏன் அவங்களுக்கு பெருசா பொருட்சேதம் குடுத்தது? இறைநிலைக்கு என்ன கணக்கு தெரியாதா? ஏன்? ஏன் இந்த மாறுபாடு? அவங்களுக்குள்ள இருக்கிற வினைப்பதிவுகளோட டென்சிட்டி தான் இத வந்து தீர்மானிக்குது. அதிகமா இருந்தவங்களுக்கு அதற்கான இழப்பு. குறைவா இருந்தவங்களுக்கு அதற்கேற்ற மாதிரியான இழப்பு. அப்போ சமுதாய பதிவா மாறவிடாத அளவுக்கு அங்கங்க சில பேராவது அந்த மாற்றங்கள வந்து கொண்டு வர முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. அதே நேரத்துல இந்த நடந்த விஷயம், இதுல இன்னைக்கு ஒருத்தரோட வீடு இடிஞ்சிருக்கா? இப்ப என்னோட வீடு இடியுதா? ஏன் எனக்கு மட்டும் இது நேர்ந்தது? அவங்களுக்கு இடியல, இவங்களுக்கு இடியல, எனக்கு மட்டும் ஏன் இடிஞ்சது? ஏன் எனக்கு இடிஞ்சது? எனக்கு அதற்கான ஏற்புத்தன்மை என்னோட கருமையத்துல இருக்கு. அந்த வலிய, வேதனைய உணர வேண்டிய சூழல் எனக்கு உள்ள எழுதப்பட்டிருக்கு. உண்மதானே? அப்ப இந்த உண்மைய நான் ஏத்துக்கிற பட்சத்துல, அடுத்த செகண்டு இறைவா நன்றி. என் உயிர காப்பாத்தியிருக்கிற, என் புள்ள குட்டிகள காப்பாத்தியிருக்கிற, என் வீடோட போச்சு, என் பொருளோட போச்சு. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொமெண்ட்ல கிடைச்ச விஷயங்களுக்காக, இருக்கிற விஷயங்களுக்காக யாரு நன்றி சொல்லுகிறாங்களோ, அவங்க இயற்கையோட இணையறதுக்கு, இயற்கைய நோக்கி திரும்புறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத நாம இதுல ஏத்துக்கலாம். அப்படிதான் இத பார்க்கணும். ஏன்னா, இந்த மொமெண்ட் ஐயோ! போச்சே! எல்லாம் போச்சே! ஏன் இப்படி இந்த மழை என்னை இப்படி பாடுபடுத்திருச்சேன்னு சொல்லி வேதனைப்படுறதுக்கு, அதற்கான காரணம் வந்து நமக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்திருக்கு. நாம தான் அத நம்ம உண்டு பண்ணியிருக்கிறோம். நம்மளோட செயல்களால இயற்கைய நாம பிளாக் பண்ணி, அது இன்னைக்கு வந்து நிக்கும்போது நம்மளால தாங்க முடியல. தேக்கி வைப்பது அனைத்துமே பிரச்சனைக்குரியது. ஒரு பணமாகட்டும், நீராகட்டும், அது ஓட்டத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க ஐயா. அது ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், அது ஓடுகிற இடத்தை எல்லாமே வளமாக்கிக் கொண்டே இருக்கும். அத எங்க தேங்குதோ, அங்கு எங்க தண்ணி தேங்கினாலும் அது வந்து அங்க கெட்டுப் போய்விடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பணம் தேங்கினாலும் அதேதான் நண்பர்களே. அதனால நாம வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு முக்கியமான கருத்த உணர்ந்துக்கணும். நாம நடந்த விஷயங்கள
தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது என்னுடைய கருமயத்தில் எனக்கு உண்டான பதிவிற்கான பதில். இதை சரி செய்வதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அந்த எண்ணம் வந்தால் மட்டுமே அடுத்து நாம வந்து சரியான பாதையில் பயணிக்க முடியும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நாம இதுல பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இது நடந்தது அப்படிங்கிற கேள்விக்கே இங்க இடம் இல்ல. ஏன்னா நான் வந்து நான் சம்பாதிக்கிறேன், நான் என்னோட ஃபேமிலிய பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். நாம ஒரு குறுகிய வட்டத்துல தான் இருக்கோம். நாம இந்த சமுதாயத்த பத்தின எந்த சிந்தனையும் நமக்கு இல்ல அப்படிங்கிறது தான் பல நேரத்துல உண்மையா இருக்கு. இந்த உண்மை வந்து கொஞ்சம் வலிக்கிற உண்மைதான். ஆனாலும் அதுதான் உண்மை. ஆனா இந்த செயல் விளைவு தத்துவமோ, இந்த வினைப்பதிவோ, இத பத்தின தெளிவ வந்து மகரிஷி நமக்கு குடுத்ததற்கு பிற்பாடு, நாம சமுதாயத்த பத்தின அ எண்ணத்துக்குள்ள நம்ம வந்தே தீரணும். அது வந்து நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு இந்த இடத்துல மகரிஷி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அறநெறிகள் 3ன்னு சொல்லி அவங்களே சொல்யூஷனும் குடுக்குறாங்க. தேவைகள் 3, அடுத்து வந்து காப்புகள் 3ங்கிறதுல தான் வந்து இயற்கை சீற்றம். அததான் நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். இந்த இயற்கை சீற்றம், அந்த காப்புகள் 3ல வந்து இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் இழப்பு, மரணம். தற்செயல் விபத்துன்னு அதனால வருகிற இழப்பு, வேற்றீர் பகையால வருகிற இழப்பு அப்படின்னு வருது. இதுல இந்த 3 சொல்லியிருக்காங்க. காப்பு இந்த 3 கிட்ட இருந்தும் நமக்கு காப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 அ இந்த 3 காப்புகள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்களே வாழ்க்கை தத்துவத்துல அறநெறிகள் 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறநெறிகள் 3 என்னது? ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு நீங்க எங்க போய் தேடினாலும் இப்படி ஒரு அழகான ஒரு டெஃபினிஷன் வேற யாருமே குடுக்க முடியாது. மகரிஷி மட்டுமே குடுத்திருக்காங்க. அத வேற யாரும் வந்து பீட் பண்ணவே முடியாது. தனக்கோ, பிறர்க்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, உயிருக்கோ தீங்கு செய்யாத ஒரு ஒரு செயல வந்து நாம செய்யணும். ஒழுக்கம். எப்படி ஒரு எப்படி ஒரு தெளிவான ஒரு டெஃபினிஷன அவங்க குடுக்க முடியும் பாருங்க. அதாவது அ அடிப்படையா ஒரு ஒரு பாமரருக்கும் புரியிற மாதிரியான ஒரு விஷயம். நீ இன்னைக்கு செஞ்சாலும், இன்னைக்கு உனக்கு கஷ்டம் குடுக்காட்டியும், நாளைக்கு உனக்கு கஷ்டத்த குடுக்குற செயல நீ செய்யக்கூடாது. யாரோட உடைமைக்கோ, மனசுக்கோ, உயிருக்கோ எதுக்கும் தீங்கு குடுக்கக் கூடாது. அப்படின்னு எவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்திற்கு. இந்த ஒழுக்கத்த நாம முதல்ல அடுத்து கடமை. கடமை அப்படின்னு சொன்னா, கடன் மை அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. கடமை நாம வந்துட்டு இந்த ஒரு பிடி சோறு நாம சாப்பிடுறதுக்கு வந்துட்டு எத்தனை பேரோட உழைப்பு அதுல நாம எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மகரிஷி ஒரு பிடி சோற்றில் உலக ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கையில நம்ம வச்சிருக்கிற அந்த சாதம், அதுல பருப்பு, காய்கறி, அதுல இருக்கிற எண்ணெய், அது தயாரிக்க பயன்பட்ட பொருட்கள் அத்தனைக்கு பின்னாடியும் ஒண்ணொண்ணுக்கு பின்னாடியும் லட்சம் பேர் போட்டீங்கன்னா, கோடி பேருக்கு மேல வந்து உழைத்திருந்தால் மட்டுமே அந்த ஒரு பிடி சோறு வந்து உங்களுக்கு உள்ள போக முடியும். அப்ப அந்த கோடி பேருக்கு நாம நன்றி சொல்ல மறந்துட்டோம்னாக்கா, நாம அங்க வந்து வினைய சேர்க்கிறோம்னு அர்த்தம். நாம காசு குடுத்து தானே வாங்கினோம். அதல்ல. இந்த இடத்துல வந்து இட் இஸ் அ டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க குடுக்குற அந்த ரூ. 30 ரூ. 50 அந்த 1,00,00,000 பேருக்கு போய் சேர முடியுமா? சத்தியமா முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ டோக்கன் டூ அ கிவ் அவ்வளோதான். சார் சொல்லுவாங்க. அந்த ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு பொருள வாங்குவதற்காக நீங்க கொடுக்கிற பணம், இது ஒரு டோக்கன் மட்டும் தான். அது வந்து அந்த பொருளோட மொத்த விலைக்கு நீங்க குடுத்து வாங்கவே முடியாதும்மா. அத்தன பேர் அதுல வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, அந்த நன்றி நமக்குள்ள இருந்து இந்த சமுதாயத்திற்கு நாம திருப்பி செய்ய வேண்டிய கடமை, அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நன்றி, அந்த திருப்பி கொடுத்தல் அப்படின்னாக்கா, அது எப்படி குடுக்கறது? அதையும் அழகா சொல்றாங்க. உங்களோட அறிவால, உங்களோட உழைப்பால, உங்களோட நேரத்தால, உங்களோட பணத்தால, எதால முடியறதோ அதால பண்ணுங்கப்பா. ரொம்ப சிம்பிள். உனக்கு ஒருத்தருக்கோட அறிவு வறுமைய தீர்க்க முடியுமா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவன வந்து நல்ல புத்திய குடுத்து அவங்கள அ மனச வந்து சமாதானம் பண்ணி, அவங்கள நல்லபடியா திருப்பி விடுங்க. இல்ல ஒரு
ஒருத்தருக்கு சாப்பிடறதுக்கு இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு குடுங்க. இல்ல உட்கார்ந்து கல்வி சொல்லிக் குடுங்க. ஏதோ ஒரு வகையில நாம உதவணும்னு நெனச்சுட்டோம்னா, அதற்கான நம்மளோட செயல செய்றதுக்கு ரெடி ஆயிட்டோம்னா, அதற்கான அ ஏற்புடையவர்கள் நம்ம முன்னாடி வந்து சேருவாங்கன்னு திட்டவட்டமா சொல்லுவாங்க. அத நாம சில பல அ சூழல்கள நாமும் உணர்ந்திருக்கிறோம். அது மறுப்பதற்கில்லை. அதே மாரி இப்ப 2மே பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் நம்ம பிரச்சனையிலருந்து நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதிலருந்து நம்மள கொண்டு வந்துரும். அடுத்து ஈகை சாரி கடமை அப்படிங்கிறது நாம வாங்குனத திருப்பி குடுக்குறோம். அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அடுத்து ஈகை தான் பிராயச்சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். நம்மளோட அறச்செயல்கள், நாம செய்ற அறம் நம்மை காப்பாத்தும். அவ்வளதான். வேற தர்மம் தலை காக்கும்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? நாம செய்ற நல்ல செயல்கள், நாம எந்த அளவுக்கு ஈடுபாடோட, ஆத்மார்த்தமா, மனமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்றோமோ, அப்ப அந்த விஷயத்துக்கு ஈகைன்னு சொல்லலாம். அது இன்னும் அழகா ஐயா இன்னும் சிறப்பா ஈகைய பத்தி நெறைய பேசியிருக்கிறாங்க. ஆ அந்த ஒரு பிராயச்சித்தத்தோட நாம அ இந்த டாபிக்ல கம்மிங் டு த எண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராயச்சித்தம் அறச்செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் முடிந்த அளவுக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு, தேவை இருப்பவர்களுக்கு நாமாக முன்வந்து உதவ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதையுமே மகரிஷி ரொம்ப அழகா இன்னொரு இதுல சொல்வாங்க. நீங்க சில விஷயங்கள சொல்லும் பொழுது, ரொம்ப ரொம்ப பொறுமையா, நிதானமா நீங்க கையாளணும்னு சொல்வாங்க. அ அதாவது யாரையும் எந்த விஷயத்தையும் குத்தி காட்டிறக்கூடாது, சுட்டி காட்டிறவும் கூடாது. தொட்டு காட்டணும். பொறுமையாக நாம கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகரிஷி கொடுத்த அ தத்துவங்களை ஐயாவோட பார்வையில் இவ்வளவு நாள் நாங்க கேட்டத வச்சு, இந்த ஒரு தருணத்துல எனக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி அ இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆ குறை ஏதும் இருப்பின், இந்த கருத்துக்கள்ல முரண் இருந்தால் அது என்னுடைய சிற்றறிவு என்று பொறுத்தருள வேண்டும். கருத்துக்களில் நிறை இருந்தால் அது என்னுடைய குருவுக்கும், நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர் நன்மணி ஐயாவுக்குமே அந்த சிறப்பு சேரும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.